முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண உடல் நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள ஆலயங்களில் பெருந்திரளான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் தொடர்ந்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல்லாயிரக்கணக்கான கழகத்தினர் அங்கேயே தங்கியிருந்து 2ஆம் நாளாக இன்றும் விரதம் இருந்து வருகின்றனர். மதுரை மாவட்டத்தின் உள்ள புகழ்பெற்ற திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பால்குட வழிபாடு நடத்துவதற்காக பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுகவினர் அங்கு தங்கியிருந்தபடி விரதம் மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று தொடங்கிய இந்த விரத நிகழ்ச்சி 2ஆம் நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விரதத்தில் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட சுமார் 12,000 பேர் பங்கேற்றுள்ளனர். நாளை மறுதினம் அங்கு பால்குட வழிபாடு நடைபெறவிருக்கும் நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி பலரும் தங்கள் கைகளில் நெய்விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். நாளை நடைபெறும் 3ஆம் நாள் விரதத்தை தொடர்ந்து நாளை மறுதினம் 25,000க்கும் மேற்பட்டோர் பால்குடம் ஏந்தும் மாபெரும் பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. ஜெயலலிதா பேரவை செயலாளர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சிக்கு மதுரை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக ஏற்பாடு செய்துள்ளது. தமிழகம் முழுவதும் கழகம் அமைப்பு ரீதியாக செயல்படும் அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த பகுதிகளில் ஜெயலலிதா பேரவையும் கழக நிர்வாகிகளும் இணைந்து பால்குடம் எடுத்து வழிபாடு நடத்தவுள்ளனர். இதில் பங்கேற்கும் கழகத்தினர் காப்பு கட்டி விரதம் இருந்து வருகின்றனர். கேரள மாநிலம் மூணாறில் இருந்து சென்னை வந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனை முன்பாக சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அஇஅதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். வடசென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூளையில் அமைந்திருக்கும் அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு யாகமும் பாலாபிஷேகமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு முதலமைச்சர் விரைவில் குணமடைய வேண்டி மனமுருக பிரார்த்தித்தனர். சென்னை போயஸ் சாலையில் அமைந்திருக்கும் வரசித்தி விநாயகர் திருக்கோவிலில் தென்சென்னை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஸ்ரீ தன்வந்தரி ஹோமம் நடத்தப்பட்டது. மிருத்யுஞ்சய மகா மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற ஹோம நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து 108 திருவிளக்கு பூஜையும் நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைந்திருக்கும் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தில் மாணவிகள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி மனமுருக பிரார்த்தனை நடத்தினர். அங்குள்ள மாதா சிலை முன்பாக அனைவரும் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனை நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக துணைவேந்தர், பேராசிரியர்கள், மாணவிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் அட்டுவம்பட்டியில் உள்ள சிவசக்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தி அர்ச்சனை செய்தனர். தூத்துக்குடியில் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் வசித்து வரும் நரிக்குறவ இன மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலுக்கு செல்வதற்காக மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற காமாட்சி அம்மன் கோவிலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி இன்று காலை சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அஇஅதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை KK நகரில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் அஇஅதிமுகவினர் அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நலம் பெற வேண்டி உரியடித்து வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் விழுப்புரம் கம்பன் நகரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி தென்னூர் உக்கிரகாளியம்மன் ஆலயத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் உக்கிரகாளியம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் சிறப்பு வழிபாடு மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் மாநில செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். திருப்பூர் புறநகர் மாவட்டம் உடுமலை கிழக்கு ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் கரட்டுப்பதி மலைப்பிடாரியம்மன் கோவிலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி தன்வந்தரி ஆயுஷ் ஹோமம், நவக்கிரக ஹோமம் போன்ற சிறப்பு ஹோமங்கள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் தந்திமாரியம்மன் கோவிலில் ஜெயலலிதா பேரவை சார்பில் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடத்தி வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட காஞ்சி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் சமேத கரைகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி 508 பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்து சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட
கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மன்னரை, கல்லாங்காடு பகுதிகளில் உள்ள பகவதி அம்மன் திருக்கோவிலில், கொல்கத்தா அம்மன் திருக்கோவில் ஆகியவற்றில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன.